வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 4. இயல் 4ல் 4ஆம் தமிழ் என்ற தலைப்பில் தான் நமக்கு பாடப்பகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரியா. இந்த 4ஆம் தமிழ் என்ற தலைப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது உரைநடை, அதாவது செயற்கை நுண்ணறிவு. இப்போ செயற்கை நுண்ணறிவு என்பது என்ன அப்படின்னா, தொழில்நுட்பத்தை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. தொழில்நுட்பம் என்பது அறிவியல் தொழில்நுட்பம், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி இந்த பாடப்பகுதியில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ தொழில்நுட்பம் என்பது மனித ஆற்றலுக்கு உதவியாக பயன்படுகிறது. உதாரணமாக இப்போ மக்கள் தொகை குறைந்த நாடுகள் இருக்கு இல்லையா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா மனித ஆற்றல் ரொம்ப குறைவு. அப்போ அந்த மாதிரி நாடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரங்களை அதிகமாக நம்பியிருப்பாங்க. அதே நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா மனித ஆற்றல் அதிகம். ஆனால் இந்த உலகம் முழுவதுமே இந்த எந்திரங்களோட உதவி இல்லாமல் எதுவுமே நடைபெறாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இப்போ இருக்குது புரியுதா. அப்போ எதிர்காலத்தில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடியதும் இப்பொழுது நடைமுறையில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலி தான் செயற்கை நுண்ணறிவு புரியுதா. அதாவது மனிதனுடைய மூளையின் செயல்பாட்டை அப்படியே எந்திர வழியாக கொண்டு வரும். இப்போ மனிதனுடைய மூளையை நமக்கு என்ன கட்டளை இருதோ நேரத்திற்கு ஏற்ற போல் நம்ம எப்படியெல்லாம் சிந்திக்கிறோமோ அது போல் இந்த செயற்கை நுண்ணறிவும் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா. இப்போ பாடப்பகுதிக்கு போகலாமா. இப்போ அதுக்கு முன்னாடி நுழையும் முன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்க்கலாம். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலே. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்கிறது. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழுந்து ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய கணினிக்கரங்கள் நீள்கின்றன. கட்டுரை எழுதும் மென்பொருள்கள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதனால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆள்கள் இல்லாமலே நடத்தப்படும் வணிக கடைகள் என புதிதான வழிகளில் மனித பணித்திறனை கூட்டுகின்ற இந்த தொழில்நுட்பம் பற்றி தான் நம்ம பாடப்பகுதி முழுக்க அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ உயிரினங்களை மனிதனை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே. இப்போ விலங்குகள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி தான் இன்றும் காணப்படுகிறது இல்லையா. ஆனால் மனிதன் தோன்றிய காலம் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் பல மாற்றங்களை அடைந்து வருகிறார். அவனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டுக்குமே வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது இல்லையா, நிறைய மாற்றங்கள் அடைந்து வருகிறது. அதை தான் அவர் சொல்கிறாரு, உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுவது அவனுடைய சிந்தனை ஆற்றலை அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே இன்று இந்த இயந்திரங்கள் செய்து வருகிறது. உதாரணமாக மொழிபெயர்ப்பு அப்படின்னா ஒரு மொழியில் இன்னொரு மொழிக்கு மாற்றம் செய்வது. இப்போ ஒருத்தவருக்கு தமிழ் தான் தெரியும், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் வரக்கூடியதை இந்த இயந்திரங்கள் தானாகவே அவருக்கு, இப்போ ஒரு வாகனம் ஓட்டுறாரு, மொழி தெரியாத ஒரு ஊரில் போய்ட்டு வாகனம் ஓட்டுறாரு, அவருக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் அப்படின்னா அவருக்கு தகவல்கள்லாம் பரிமாற்றம் நடக்குது இல்லையா. அப்போ அது ஆங்கிலத்தில் வந்துச்சுன்னா அந்த இயந்திரங்கள் அதை மொழிபெயர்த்து அவருடைய மொழியிலே அவருக்கு கொடுக்கும் புரியுதா. அது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இசை அமைத்தல், மகிழ்ந்து ஓட்டுறது, இந்த மாதிரி பல வேலைகளை இந்த கணினி மூலமாகவும் ரோபோக்கள் மூலமாகவும் செய்கிறாங்க இல்லையா. அப்போ மனிதனால் இயலாத செயல்களை கூட இந்த ரோபோக்கள் இப்போது செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாடப்பகுதிக்கு போகலாமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்னணு புரட்சி. அது என்ன மின்னணு புரட்சி அப்படின்னா, இப்போ 1980லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் தனிநபர் கணினி இருந்துச்சு இல்லையா, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனிநபர் கணினிகள் வளர்ச்சியும் இந்த இணைய பயன்பாட்டின் பிறப்பு, அதுக்கப்புறம் வரக்கூடிய இணைய பயன்பாடுகளும் மின்னணு புரட்சிக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுது.
அதிகப்படியான தனிநபர் கணினி வளர்ச்சியும் இணைய பயன்பாடும் தான் வந்து மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருந்தது. இப்போ ஒரு மூலையில் வந்து கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு மூலையில் வந்து கண்காணிப்பு கருவி இருக்குது. இப்போ வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து கண்காணிப்பு கருவி வந்துடுச்சு. இப்போ என்னுடைய பள்ளியில் கூட கண்காணிப்பு கருவி இருக்குது இல்லையா. இப்போ இந்த கண்காணிப்பு கருவி என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை வந்து அறையில் ஒரு மூலையில் வச்சுட்டாலே போதும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து அசைவு நிகழுதோ, எங்கெல்லாம் வந்து தெரியுதோ அந்த 4 மூலைகளுமே வந்து அது என்ன பண்ணோம், அதோட பார்வை வந்து திருப்பிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ அதில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செயற்கை நுண்ணறிவு. இப்போ நிறையா குற்றங்களை வந்து இந்த கண்காணிப்பு கருவி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து தெருவோரத்தில் தெருக்களில் வச்சுருக்காங்க, இப்போ வீடுகளில் கூட கண்காணிப்பு கருவி வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அந்த வீட்டில் ஏதாவது திருடு போயிடுச்சு அப்படின்னா அந்த கண்காணிப்பு கேமரா மூலமாக பார்த்து என்ன பண்ணுவாங்க, அப்போ யார் திருடுனது அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து இப்போ நிறையா வந்து கண்காணிப்பு கருவிகள் வந்திருக்கு. நிறைய வித்தியாசமான கண்காணிப்பு கருவிகள்லாம் வரும். அது என்ன பண்ணால் ஒரு சிலது அந்த ரூமில் வந்து யார் எங்கே போனால் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதை பற்றி வந்து திருப்பிக்கிட்டே இருக்கும், அவங்கள பார்வையை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்க்குறீங்க இல்லையா, அங்கே வந்து நிறைய கண்காணிப்பு கேமராக்கள் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த கண்காணிப்பு கேமரா வந்து அசைஞ்சிட்டே இருக்கும், யார் எங்கே போகிறாங்களோ அவங்கள நோக்கி அந்த கண்காணிப்பு கருவி வந்து என்ன பண்ணும், அந்த பக்கம் திரும்பும். அது வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிறதும் வந்து செயற்கை நுண்ணறிவு தான். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, இல்லை நம்மளுக்கு வழி தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட திறன்பேசியில் இருக்கும் இல்லையா, கூகுள் மேப்னு சொல்லுவோம் வழிகாட்டி, அது என்ன பண்ணோம், அது மூலமாக நம்ம எந்த இடத்துக்கு போகணும், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து அது நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா. அதற்கு காரணமாக இருக்கக்கூடவே என்னது, செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்முடைய திறன்பேசி ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம திறன்பேசியில் வந்து திறன்பேசியோ அல்லது கணினியோ எதுவாக இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு அதில் ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அதில் வந்து அந்த சொற்களை மட்டும் எழுதினா போதும், இதுதான் நம்மளுக்கு தேவை, நம்ம என்ன தகவல் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கொடுத்தனாலே போதும், உடனே என்ன பண்ணோம், நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அது வந்து கொடுத்துரும் இல்லையா. அப்போ அதில் இருக்கிறது கூட என்னது, செயற்கை நுண்ணறிவு. ஏன்னா அது நிறைய தரவுகள் இருக்கும்ல, கோடிக்கணக்கான தரவுகள் இருக்கும். ஆனால் நம்ம எதை தேடுறோமோ அதை என்ன பண்ணும், ஒரு கால் நொடிக்குமே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ அதில் இருக்கக்கூடியதும் என்னது, செயற்கை நுண்ணறிவு. புரியுதா? இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக இந்த இயந்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதர்கள் கூடவே வந்து அது சதுரங்க விளையாடுறது, சமைக்கிறது, அறுவை சிகிச்சை செய்கிறது, அந்த மாதிரி கோலம் போட சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே வந்து அவை செய்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த படங்கள்லே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த எந்திரங்கள் என்ன ஆகுது, மனிதர்கள் கூட அதுவும் என்ன பண்ணுது, சதுரங்களாக விளையாடுது இல்லையா. அதே மாதிரி கண் அறுவை சிகிச்சையும் அந்த எந்திரங்கள் மூலமாகவே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, கண் அறுவை சிகிச்சையும் செய்கிறாங்க. அது என்ன பண்ணுது, சமையல் செய்து வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுது. இப்போ அடுத்தது இதழியல் துறையில் கூட இதோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. நிறைய மாறுதல்களை வந்து அது செஞ்சுட்டு வருது. இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது இதழியல் துறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயல்பான மொழி நடையை உருவாக்குதல், நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் என்ற ஒரு மென்பொருள். சரியா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுத்தாளி. அதை வந்து தகவலை கொடுத்தா போதும், அந்த தகவல்களை வச்சு அது என்ன பண்ணோம், அழகான ஒரு கட்டுரையாகவே நமக்கு அது உருவாக்கி கொடுத்துரும். புரியுது? அதுதான் என்னது, நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள். அடுத்தது தெரியுமா இருக்க பாருங்கள். இது வந்து உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா, இதுலேருந்து கூட உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்பாங்க. புரியுதா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு
பதில் அளிக்கின்றன. அதாவது 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் அவங்க தான் வந்து உருவாக்குறாங்க. அதாவது IBM நிறுவனம் தான் வந்து இந்த வாட்சன் என்னும் நுண்ணறிவு கணினியை உருவாக்குறாங்க. புரியுதா? அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிமிடங்களிலே வந்து 2 கோடி தரவுகளை வந்து அலசி அந்த நோயாளிக்குரிய நோயை வந்து அது கண்டுபிடிச்சு சொல்லுது இல்லையா? சில நிமிடங்கள் சொல்லும்போது 2 கோடி தரவுகள் ஆராயறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நுண்ணறிவு பொருந்த ஒரு கணினி வளர்ச்சி கூட இருந்துள்ளது. புரியுதா? இப்போ அடுத்தது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி வந்து நமக்கு அறிமுகமாகிறது அப்படின்னா, இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் வந்து மென்பொருள் அப்படின்னா ஆங்கிலத்தில் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு கணினியில் ஒரு சாஃப்ட்வேர் பொறுத்துட்டேன்னா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அது கொடுத்துரும். புரியுதா? அப்போ இது வரைக்கும் மென்பொருள் தான் வந்து இருந்துகிட்ருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு தான் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் இருக்குது இல்லையா, அந்த ட்விட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வாட்ஸ்அப் சொல்லுறதுலாம் சமூக ஊடகங்கள் தான். புரியுதா? அப்போ இந்த சமூக ஊடகங்கள் வழியாக மின்னணு சந்தை மூலமாகவும் இந்த செயற்கை நுண்ணறிவு நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்ம வந்து தேடு பொறிகள் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் சொல்கிறோம், அந்த மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லையா, இந்த செயலிகள்லாம். இதில் நம்ம தேடுற விடைகள் எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவால் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி தான் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து நமக்கு அறிமுகமாகிறது. நம்ம கூகுள் என்ற ஒன்றை பயன்படுத்துகிறோம் இல்லவா, அது கூட என்னது, ஒரு செயற்கை நுண்ணறிவு தான். நம்ம என்ன தேடுறோமோ, எதை தேடுகிறோமோ, எது நமக்கு வேண்டுமோ அது எல்லாத்தையுமே வந்து சில நொடிகளில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ அடுத்தது தொழில்நுட்ப வரையறைப்படி செயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் இல்லையா, அல்லது அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி செயல்திட்ட வரைவு. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு செயல்திட்ட என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. புரியுதா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, தானாகவே சிலவற்றை வந்து கற்றுக்கும். இப்போ நம்ம மனிதனோட அறிவு எப்படி இருக்கும், நம்ம தானாகவே சிலது வந்து தப்பாக இருந்தால் நம்ம திரும்பி அதை பண்ண மாட்டோம் இல்லையா, நல்லதாக இருந்தால் தொடர்ந்து அதை செய்வோம். அந்த மாதிரி நிறைய நம்ம கற்றுக்கிறோம் இல்லையா. அது போலவே இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது, நிறைய விஷயங்கள் வந்து தானாகவே கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிவை கொண்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. இப்போ நாமே வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறோம் இல்லையா, அது போல் இந்த இயந்திரங்கள் என்ன பண்ணுதான், மனிதனை போலவே தானாகவே முடிவெடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர் வடிவமைக்கிறார். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சொன்னாலே அந்த கணினி செயல்திட்ட வரைவு, அதுலேயே இந்த ஆராய்ச்சியாளர் எதெல்லாம் வடிவமைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொளி, ஒலிகள் இதெல்லாம் பார்த்து அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை கூட ஒரு மென்பொருளாக உருவாக்கி இதில் கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அப்படி கற்றுக்கொண்டதை என்ன பண்ணும் அந்த இயந்திரம் அப்படின்னா, அதெல்லாம் எந்த இடத்துல அது தேவைப்படுமோ அந்த இடத்துலாம் வந்து அது தகுந்த நேரங்களில் அதுவே அதை செயல்படுத்தும். ஒரு மனிதன் வந்து எப்படி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு எப்படி செயல்படுகிறானோ அது போலவே இந்த செயற்கை நுண்ணறிவும் வந்து தேவைப்படும் நேரங்களை வந்து தன்னை வந்து செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு பொறுத்த இயந்திரங்கள் இருக்குல்ல, இந்த இயந்திரங்களுக்கு எப்போதுமே ஓய்வு தேவை. இப்போ ஒரு மனிதனோட வேலை நேரம் அப்படின்னா 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம உடலோ மனதோ ஒத்துழைக்காது அந்த வேலையை தொடர்ந்து செய்யறது. அதுவே ஒரு செயற்கை நுண்ணறிவு பொறுத்த ஒரு இயந்திரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஓய்வே தேவை கிடையாது. அது வந்து ஓய்வு தேவை கிடையாது இல்லையா. அப்போது இந்த செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் முடியும், அதால் கேட்கவும் முடியும், இன்னொன்று அதால் புரிந்து கொள்ளக்கூட முடியும். இது வந்து ஒரு சிறப்பான ஒன்று. இப்போ இயந்திரங்களால் வந்து பார்க்கறது கேட்கறது பரவாயில்ல, ஆனால் புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா. அவன் மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியதான் இந்த செயற்கை நுண்ணறிவு. மனிதனால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதையும் அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயல்படுத்தலாம். மனிதனால் எதை செய்ய முடியாதோ, இதெல்லாம் அவன் கடினம் அப்படின்னு நினைக்கிறானோ அதையும் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
மெய்நிகர் உதவியாளர். அது என்ன மெய்நிகர் உதவியாளர் அப்படின்னா, இந்த மெய்நிகர் வல்லுநர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நிர்வாக உதவியாளராக வந்து இருப்பாங்க. அப்போ அந்த நிர்வாகத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் மெய்நிகர் உதவியாளரை போலவே வந்து இந்த செயற்கை நுண்ணறிவும் வந்து செயல்படுது. எப்படி அப்படின்னா, அது வந்து திறன்பேசிகள் இயங்கும் ஒரு உதவு மென்பொருள். சரி, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லலாம் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாத மனிதனை போல் நம்ம கூட எப்படி நம்ம முன்னாடி ஒரு மனிதன் எப்படி உரையாடுறாரோ அந்த மாதிரி அது என்ன பண்ணுமா, நம்ம கூட உரையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எல்லா உதவிகளுமே அது செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்களுக்கு அது தொலைபேசி அழைப்பையும் இருக்கும். நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே அது வந்து செய்யும். நம்ம வந்து ஏதாவது தேடணும் அப்படி நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அதுவே என்ன பண்ணும், இந்த உலாவியில் ப்ரௌசரில் தேடி நமக்கு தேவையான தகவல்களே கொடுக்கும். நம்ம என்ன விரும்புகிறோமோ அது எல்லாத்தையுமே அது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கடையில் எது விற்குது, எந்த நூல்கள் நம்ம படிக்கலாம், எதை பற்றி நம்ம கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மெய்நிகர் உதவியாளர் என்று சொல்லக்கூடிய இந்த செயலி வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நம்மளோட நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் இது போன்ற மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கும். அதாவது எதிர்காலத்தில் நம்ம நண்பர்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறாங்களோ, நம்ம குடும்பத்தினர் எப்படி நம்ம கூட அன்பாக உறவாக இருக்காங்களோ, அது மாதிரியே வந்து இந்த மெய்நிகர் உதவியாளர் என்று சொல்லக்கூடிய இந்த மென்பொருளானது நமக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு கட்டம் அதிகமாக போனோன்னா, அவருக்கு நம்ம உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல், பெரிஃபில் ஊசி போட்டு விடட்டோமா அப்படின்ற கேட்குற அளவுக்கு அந்த நுண்ணறிவானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ அடுத்தது ஒளிப்பட கருவியில் எப்படி செயற்கை நுண்ணறிவு. ஒளிப்பட கருவினா என்னது, நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே திறன்பேசி நிறையா வந்து ஒளிப்பட கருவி இருக்குல்ல, கேமரா இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படின்னா அதை நம்ம திறப்போம். கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், கடவுச்சொல்லும் கைரேகை தேவை. கடவுச்சொல் அப்படின்னா பாஸ்வேர்டு, நம்ம ஏதாவது ஒரு நம்பரை வந்து பாஸ்வேர்டாக போடுவோம். இன்னொன்று நம்மளுடைய ஃபிங்கர் வைப்போம் இல்லையா, கட்டை விரல் இருக்குல்ல, அந்த கைரேகையை வந்து வைப்போம். நம்மளோட கைரேகையோ நம்ம கடவுள் சொல்ல போனதுக்கப்புறம் அந்த திறன்பேசி வந்து திறக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகத்தை காமிச்சாலே போதும். நம்ம முகத்தை வந்து ஒன்று நம்மளோட கண்களை வந்து அது என்ன பண்ணும், அந்த படம் பிடிச்சிக்கும். நம்ம கண்களை பார்த்து நம்ம முகத்தை கிட்ட காமிச்சோன்னா வந்து அந்த செயலி வந்து திறக்கும் இல்லையா, நம்மளோட திறன்பேசி வந்து திறக்க முடியும். இது இப்போ இருக்கக்கூடியது. புரியுதா? இது எப்படின்னா, இந்த படம் எடுக்கக்கூடிய காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு முகம் மட்டும் கிடையாது, நம்ம எந்த கோணத்தில் அந்த புகைப்படத்தை எடுக்கிறோமோ அதே கோணத்தில் நம்ம திரும்பி முகத்தை காமிக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்மளுடைய திறன்பேசியை நம்ம திறக்க முடியும். புரியுதா? அப்போது இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளப்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்ப தன்னை வந்து அதை மாற்றிக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திறன்பேசிகளில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இத்தொழில்நுட்பம் உதவுகிறது. மெருகூட்ட அப்படின்னா நம்ம புகைப்படம் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ புகைப்படம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அது நிறையா வந்து செயலிகள் இருக்கும். நம்ம முகத்தை வந்து அழகாக காமிக்கும். நம்ம முகத்தில் எந்த ஒப்பனைகளுமே இல்லைன்னா கூட நம்ம அதை வந்து அந்த ஒளிப்பட கருவி மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் இல்லையா. நம்ம முகத்தில் வந்து நிறைய ஒப்பனைகள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய செயலிகள் வந்து இருக்குது. புரியுதா? அடுத்தது காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இதன் மூலம் நேரம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக வந்து நம்ம வீடியோவை கூட எடிட்டிங் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நிறையா நம்மளுக்கு வந்துருக்கு பாருங்க, நம்மளுடைய செயலியில் வந்து நிறையா இருக்குது. இப்போ வீடியோ வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும், ஒன்று சேர்க்கணும், இல்லை அந்த வீடியோ வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து செயலி இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்ன பயன்படுது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. புரியுதா? இப்போ அடுத்தது இந்த வாடிக்கையாளர் சேவை. வாடிக்கையாளர் சேவை அப்படின்னா, இந்த இந்தியாவில் வந்து பெரிய வங்கி இருக்குது இல்லையா, பாரத ஸ்டேட் வங்கி. பாரத ஸ்டேட் வங்கினா என்ன தெரியுமா? எஸ்பிஎஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பாரத ஸ்டேட் வங்கி வந்து இலா அப்படின்னு சொல்லக்கூடிய உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்கு. இது வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள். அது என்ன சொல்லுவாங்கன்னா இலா, அதாவது எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ஸ்.
அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இலா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு மதிப்பெண் வினாக்களில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு வினா. பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய மென்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து 4 விடைகள் கொடுப்பாங்க. அது என்னவோ அதை உரிய விடையை நீங்கள் தேர்வு செஞ்சு எழுதணும். புரியுதா? அப்போ இந்திய வங்கி உருவாக்கிய உரையாட மென்பொருள் எது அப்படின்னா இலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். ஒரு வினாடி, அதாவது ஒரு நொடியிலே வந்து அது என்ன பண்ணுமா, 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடி வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன சேவைகள் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அது இணையம் மூலமாகவே கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நம்முடைய அக்கௌண்ட், அதாவது நம்ம சேமிப்பு கணக்கில் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய தகவல்கள் நமக்கு தேவை இல்லையா? அப்போ இந்த மென்பொருளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கலாம். புரியுதா? அப்போ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய வங்கிகள் ஆயத்தமாகி வருகிறது. இன்று வங்கிகள் கூட இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது, ஏன் இந்த செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது, ஏன் இந்த செயற்கை நுண்ணறிவு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். அதாவது டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையுமே வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாகவே நம்ம பயன்பட்டு வருகிறோம் இல்லையா? நம்ம ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்து மாதிரிலாம் கிடையாது. நம்ம நினைப்பதை விட வேகமாக இன்று நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆடை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக கடைக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு தேவையான துணிமணிகள் இருக்கும், நம்மளுக்கு தேவையான பாத்திரங்களை வாங்குறதுக்கோ என்ன பண்ணுவோம், நிறைய நம்ம அலைய வேண்டியிருக்கும். அந்த கடைகளில் தகுந்த கடை எதுவும் தெரியாது, அந்த கடைக்கு போய் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்குவோம். ஆனால் இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்தபடியே எந்த இடத்துல எந்த பொருள் நல்லா கிடைக்கும், எங்கே எதை வாங்கலாம் அப்படின்ட்டு நிறையா வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே வந்துச்சு. நம்ம வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், கடைக்கெல்லாம் போகாமே நமக்கு பிடிச்ச ஆடைகளை வந்து நம்ம எடுக்கிறோம், நமக்கு பிடிச்ச பொருள்களை வாங்குகிறோம். நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் கூட நம்மளுக்கு எந்த இடத்துல கிடைக்குது, தரமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா? அப்போது இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றன. புரியுதா? இப்போ இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது. இப்போ எனக்கு வணிகம் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தேவை. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதை மக்களிடையே கொண்டு சேர்க்கணுன்னா என்ன பண்ணும், அதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே பல கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும்படியாக தொழில்நுட்பத்தின் மூலமாக அவங்க பண்ண முடியும். இது வணிகத்துக்கு உதவக்கூடியது. புரியுதா? இப்போ செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது. இப்போ எந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து வளர்ச்சி அடைச்சிட்டு வருதோ அந்த அளவுக்கு அறிவியலாளர்களும் வந்து தேவைப்படுகிறார்கள் இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட அறிவியலாளர்கள் வேணும் அப்படின்னா, இயந்திர கற்றல் வல்லுநர்கள். இந்த தொழில்நுட்பத்தை பற்றி படிப்பாங்க இல்லையா, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை கற்பவருக்கு தான் வந்து இங்கே நிறைய தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும், வணிகவானம் வசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எதிர்காலத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திர மனிதனை பற்றி பார்க்கணும். ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். சரியா? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி என்ற வங்கி உருவாக்கின இயந்திர மனிதனோட பெயர் தான் வந்து பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ. ஏன் அப்படின்னா இது வீட்டுக்கும் சரி, வணிகத்துக்கும் சரி, படிப்புக்கும் சரி, இந்த 3 வகை ரோபோக்கள் வந்து இதில் கிடைக்குது. வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் இந்த ரோபோக்கள் கிடைக்குது, வணிகத்துக்கு தேவையான இந்த மென்பொருளோடைய இந்த ரோபோக்கள் கிடைக்குது, அதே மாதிரி படிப்புக்கும் தேவையானவற்றை வழங்கக்கூடியதாகவும் இந்த ரோபோக்கள் வந்து கிடைக்குது. இப்போ 3 வகையாக கிடைக்குது இல்லையா? இப்போ இதோட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மனிதர்களின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. மனிதனுடைய முகபாவனைகள்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெப்பரை வந்து வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும்
உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். இந்த பெப்பர் என்று சொல்லக்கூடிய இயந்திர மனிதனை எந்த மாதிரி இடத்துலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வரவேற்பறை, இந்த பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வரவேற்பாளர்கள் வந்து அந்த மாதிரி வரவேற்பாளராகவும் இதை பயன்படுத்துகிறாங்க, பணியாளர்களாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா வீடுகளிலும் சரி, வணிக நிறுவனங்களிலும் சரி, இந்த உணவு விடுதிகளிலும் வந்து இந்த பெப்பர் என்று சொல்லக்கூடிய இயந்திர மனிதன் வந்து பயன்பாட்டில் இருக்குது. எதிர்காலத்தில் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குழந்தைகள்லாம் வேலைக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லையா. ஒரு வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லையா. அப்படி வேலைக்கு போகும்போது அவங்க வீட்டில் குழந்தைகளை வந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இதே எதிர்காலத்தில் எப்படி மாறும் அப்படின்னா, ஒரு ரோபோவிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்துட்டு என்ன பண்ணலாம், நிம்மதியாக வந்து இந்த பெற்றோர்கள் வந்து அலுவலகத்திற்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் வந்து இந்த எதிர்காலத்தில் நடக்கும். அதே மாதிரி வீட்டில் வயதானவங்களாக இருப்பாங்க இல்லையா, இந்த வயதானவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவும் பேச்சு தனிக்கு யாராவது தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வயதானவர்களுக்கு கூட ஒரு தோழனாக இருக்கக்கூடியது, பேச்சு கொடுக்கக்கூடியதாக கூட இந்த ரோபோக்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது. புரியுதா? இந்த செயற்கை நுண்ணறிவில் இந்த ரோபோக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதர்களால் செய்ய இயலாத கடினமான செயல்களை கூட இந்த ரோபோக்களால் செய்ய முடியும். புரியுதா? அதே மாதிரி மனித முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை கூட செய்ய முடியும். இதால் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை கூட செய்ய முடியும். இப்போ எப்போவுமே ஒரு நன்மை ஒன்று தான், தீமை ஒன்று இருக்குது இல்லையா. அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோமோ, நல்ல விதமாக பயன்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு நன்மை தரும். புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. பெருநிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. இப்போ நிறையா வந்து இந்த வணிகத்தில் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு அலுவலகத்தில் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை பற்றி வீடு வீடாக போயிட்டு இந்த மாதிரி இந்த பொருள் வந்து தரமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொருளை வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வீடு வீடாக போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த சோப்பு வாங்கிக்கோங்க, இது நல்லாயிருக்கும், இந்த பொருள்லாம் வந்து நல்லாயிருக்கும், எங்கள் கம்பெனியில் உற்பத்தி செய்கிறது, இது இயற்கையானது, அந்த மாதிரிலாம் வந்து வீடு வீடாக போய் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட போய் சேராது அதில் பயன்பாடு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யார் வராங்கன்னு தெரியாமல் சும்மா தொல்லைப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் வரும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து தாங்கள் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தைப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒன்றா வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக அந்த அமேசான் ஆப்லாம் இருக்கிற பார்த்திங்களா, அந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் எல்லாம் இருக்கிற பார்த்திங்களா, இந்த செயலிகள் மூலமாக வந்து தன்னோட வணிகத்தை வந்து பெருக்கிறாங்க. இப்போ நிறைய ஆடைகள் வந்து போடுவாங்க, நிறைய ஆடைகள் வந்து இருக்கும், அது வந்து உற்பத்தி பண்ண நிறுவனத்தோட பெயர் இருக்கும், இத்தனை பர்சன்டேஜ் அதுக்கு வந்து தள்ளுபடி இருக்குது, இந்த மாதிரி தரமான இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் போடும்போது என்ன பண்ணுவாங்க, கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க இல்லையா. இப்போ கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அதை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பாங்க. அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்தவும் எது தேவைப்படுகிறது, இந்த செயற்கை நுண்ணறிவானது பயன்படுத்தப்படுகிறது. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் விடுதிகளிலும் சரி, வங்கிகளிலும் சரி, அலுவலகங்களிலும் சரி, மனிதர்கள் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும். இப்போ வங்கிக்கு போனாலும் சரி, வீட்டில் விடுதிகள் இருந்தாலும் சரி, அலுவலகங்கள் இருந்தாலும் சரி, மனிதர்களால் என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ அத்தனையுமே வந்து இந்த ரோபோக்கள் செய்யும். இப்போ நம்ம கூட உரையாடுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கறதா இருக்கும், நம்மளுக்கு தேவையான பயண ஏற்பாடுகளை செய்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு தண்ணி கொண்டு வருவதாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட வந்துருக்க குழந்தைங்களுக்கு வேடிக்கை காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வேலைகளை வந்து இந்த இயந்திர மனிதர்கள் செய்கிறார்கள், அதாவது ரோபோக்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் நம்ம பயணிக்கும் ஊர்திகளை கூட இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்ம வந்து இயக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இயந்திர மனிதன் மூலமாக வந்து கார் ஓட்டுறது. இப்போ மனிதனாக ஓட்டும் போது என்ன ஆகும், அவனால் வந்து இப்போ நேரம் நம்ம போயிட்டே இருக்கும், நம்மளை அறியாமல் தவறு செய்யும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு விபத்துக்கள்லாம் நேரிடும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி விபத்துக்களை கூட தடுக்கிறதுக்கும் இந்த பயண நேரத்தை குறைக்கிறதுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோக்களை பயன்படுத்தலாம் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இத்தகைய மென்பொருள்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் வியப்பதற்கில்லை. இந்த மென்பொருள் எல்லாமே வந்து மனிதர்கள் எதையெல்லாம் கற்றுக்கிறாங்களோ அதையுமே அந்த
அந்த இயந்திரங்கள் கற்றுக்கொண்டு மனிதன் கூட போட்டி போட்டால் கூட அதில் எந்த வியப்புமே கிடையாது. ஏன்னா கல்வித்துறையில் இந்த தொழில்நுட்பமானது பல விதங்களில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் நமக்கு செயற்கை நுண்ணறிவு நிறையவே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இந்த செயற்கை நுண்ணறிவோட பொதுவான கூறுகள் என்னென்ன அப்படின்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையும் சரி வணிகத்தையும் சரி நம்மளை அறியாமலே அதை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்ம வாழ்க்கையும் வளப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. இந்த புதிய கண்டுபிடிப்புகள் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனத்தை காப்பாற்றவும் உடல்நலத்தை பாதுகாக்கவும் இந்த கொடிய நோய்களை கண்டறியும் மருத்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவுமிக்க மருத்துவர்களைப் போலவே பரிந்துரை செய்யவும் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. எப்படி மனித இனத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்றது இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எப்படி அதன் மூலம் பயன்பெறலாம் என்பதை பற்றியும் இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது கல்வி அறிவு என்பது, ஒரு காலத்தில் நம்ம எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இல்லையா? அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது. எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், கல்வி அறிவு முழுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டமே வேறு, முழுக்க என்ன ஆகுது, டிஜிட்டல் இந்தியாவாக மாறி வருகிறது இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த கல்வி அறிவோடு என்ன தேவை அப்படின்னா, மின்னணு கல்வி அறிவும் தேவை, மின்னணு சந்தைப்படுத்துதலும் தேவை. புரியுதா? அப்போ மின்னணு கல்வி அறிவும் தேவைப்படுது, மின்னணு சந்தைப்படுத்துதலும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப எளிதாக்கக்கூடியது. அடுத்தது இந்த மின்னணு கல்வி அறிவுனா என்ன தெரியுமா? கல்வி, பொழுதுபோக்கு, செய்தி, அதுக்கப்புறம் பணப்பரிமாற்றம். இப்போ நம்ம ஃபோன்லேருந்தே ஃபோன்பே அந்த மாதிரி நிறைய செயலிகள் இருக்குது இல்லையா? அது மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம கருத்துக்களை பணப்பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம். நம்மளுடைய பொழுதுபோக்குகளை எல்லாத்தையும் அந்த இணையத்தின் மூலமாகவே நம்ம அமைச்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் என்னது மின்னணு கல்வி அறிவு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் நம்மளுக்கு நடக்குது இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாமே என்னது மின்னணு கல்வி அறிவை சார்ந்தது தான். புரியுதா? அடுத்தது இவ்வளவு முன்னேற்றங்கள், இவ்வளவு செயற்கை நுண்ணறிவுகள் இருந்தாலும் இந்த மனித கண்டுபிடிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டாலே இது எல்லாத்துக்குமே நமக்கு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. இப்போ எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலும் அதில் நன்மை இருக்கும் தீமையும் இருக்கும் இல்லையா? அதற்கேற்ப நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ மாற்றிக்கிறோம் இல்லையா? அப்போ இப்போது உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்பாட்டில் இருக்கின்ற இந்த செயற்கை நுண்ணறிவானது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு துறையிலும் இந்த செயற்கை நுண்ணறிவானது பயன்படுத்தப்படும். இதுதான் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையுமே இந்த செயற்கை நுண்ணறிவோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக நமக்கு முன்னேற்றமே கிடைக்கும் அப்படின்றத பாடத்துடைய கருத்து. அடுத்து இதில் இருக்கக்கூடிய குருவினாக்கள் வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொருந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உதாரணமும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அது தொடர்பாக நீங்கள் 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை நீங்கள் எழுதணும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய செவினாக்கள் இன்றைக்கி இந்த காலையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே இதற்கான கான்செப்ட் நோட்டை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதியிருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வச்சுருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ இதில் இருக்கக்கூடிய நெடுவினா முக்கியமான ஒரு நெடுவினா. இது மீண்டும் மீண்டும் நிறையா வினாத்தாளில் தேர்வுகளை கேட்கக்கூடிய ஒரு வினா. புரியுதா? அப்போ இந்த நெடுவினாவை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.